ஒரு சிம்பிளான ஒரு போயம். ஒரு டைகர் வந்து டியரை அட்டாக் பண்ணுது. இதோட மெயின் தீமாக பார்த்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான அனிமல்ஸ் அண்ட் பவர்லெஸ்ஸான அனிமல்ஸ் பற்றி இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங் லிட் UGTRB எக்ஸாம் சீரீஸில் டுடே இந்தியன் லிட்ரேச்சரில் ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஆரோபிந்தோ கோஷ் அவங்களோட போயம் த டைகர் அண்ட் த டியர் வந்து பார்க்க போகிறோம். ஆரோபிந்தோ கோஷ் ஹி வாஸ் பார்ன் இன் தியர் 1872 அண்ட் ஹி டைட் இன் தியர் 1950. ஒரு இந்தியன் நேஷ்னலிஸ்ட் அண்ட் யோகியா வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க. இந்தியன் நேஷ்னலிஸ்ட் அப்படின்னா இந்தியாவில் இந்த பிரிட்டிஷ் பீப்புளால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அதில் இவங்க வந்து அவங்களோட வாய்ஸை கொடுத்துருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் ஒரு யோகி, இந்த யோகா மெடிடேஷன்லாம் பண்ணி ஒரு ஞானி மாதிரி இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்களாம். இவங்க இந்தியாவில் இருக்க கல்கட்டா அங்கே தான் வந்து பிறந்திருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் பீப்புள் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமில் ஒரு ரெவல்யூஷனரியாக இந்த ஆரோபிந்தோ வந்து இருந்திருக்காங்களாம். அவங்களோட இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டினால இவங்களை வந்து பிரிசனில் வந்து போட்டிருக்காங்க. பிரிசனுக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் மேக்ஸிமம் அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடல. இவர் அங்கே கல்கட்டாவிலேருந்து பாண்டிச்சேரி இருக்குல்ல, அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாராம். அண்ட் பாண்டிச்சேரியில் அவரோட என்டையர் லைஃப் ஃபுல்லாகவே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்காக அவர் வந்து டிவோட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்டர்னல் யோகா, அந்த யோகாவில் இருக்க எல்லா விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு ஒரு டிவைனான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் வந்து ஃபுல்லாகவே செட்டில் ஆகி பெரிய ஒரு யோகியாக இவங்க வந்து மாறிட்டாங்களாம். இந்த ஆரோபிந்தோ வந்து இங்கிலீஷில் நிறைய ஒர்க்ஸும் கூட இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸான ஐடியாஸ் எல்லாமே தான் இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே எப்படி டிவைனான லைஃப்பை வந்து வாழ வைக்க முடியும் அந்த மாதிரியான அட்வைசஸ் எல்லாமே வந்து இவங்களோட ஒர்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் ரெண்டு ஐடியாலஜிஸையும் சேர்த்து எப்படி பீப்புளை ஒரு டிவைன் லைஃப்பை வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மெயினான புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா த லைஃப் டிவைன், த சிந்தசிஸ் ஆஃப் யோகா அண்ட் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கான ஒரு போயமும் கூட எழுதியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் லிட்ரேச்சரில் கிரேட்டான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, வேதாஸ், உபனிஷத்ஸ், கீதா, இது எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்பிளனேஷனும் கூட இவங்க வந்து கொடுத்துருக்காங்களா. இந்த போயம் த டைகர் அண்ட் த டியர் வந்து 1930 வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ரிவிஷன் வந்து 1942 வந்து வெளியே வந்திருக்கு. இந்த போயமில் ஆரோபிந்தோ அந்த டைகரோட ஃபெரோஷியஸான நேச்சர் அண்ட் அந்த டியரோட இன்னசென்ஸ் வந்து எப்படி இருக்குது, டைகர் அண்ட் த டியர் இந்த ரெண்டை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. டைகர் எப்படி ஃபெரோஷியஸாக இருக்குது, அந்த டியர் வந்து எப்படி இன்னசென்ட்டாக இருக்குது. ரொம்பவே ஒரு சிம்பிளான போயம் தான். அண்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து போவோம். ஒரே ஸ்டான்ஸாவாக தான் போயம் வந்து இருக்குது. பட் அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீளமான லைன்ஸாக வந்து இருக்குது. ஸோ நம்ம லைன்ஸை வந்து பிரித்து வந்து மீனிங் வந்து பார்ப்போம். பிரில்லியன்ட், க்ரௌச்சிங், ஸ்லவுச்சிங், வாட் கிரெப்ட் through the green heart of the forest. இது வந்து டைகரோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைகர் வந்து ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டாக அது வந்து இருக்குதான். அது அப்படியே க்ரௌச் பண்ண அப்படி தான் கொஞ்சம் குனிஞ்சு கொஞ்சம் பெண்ட் பண்ணி லோவாக அது வந்து நடக்குது. இப்படி பெண்ட் பண்ணி நடக்குது எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை இது வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ அதனால அப்படியே க்ரௌச் பண்ணி கொஞ்சம் குனிஞ்சு அதை எல்லா விஷயங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படி வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து நடந்து வருதான். ஸ்லவுச்சிங் அப்படின்னா ஹெட்டை வந்து கொஞ்சம் ஹேங் டவுன் பண்ணியிருக்கு, கொஞ்சம் தலையும் கீழே சரிச்ச மாதிரி அந்த டைகர் வந்து நடக்குது. வாட் கிரெப்ட் த்ரூ த க்ரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட். கிரெப்ட் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் பண்ணுறது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ண போகுது. அட்டாக் பண்ணும்போது மெதுவாக தானே போயிட்டு சடனாக வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ அப்படி அந்த க்ரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்டோட சென்டர் பார்ட்டில் நல்ல க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த டைகர் வந்து அட்டாக் பண்ண போகுது. அட்டாக் பண்ண எப்படி போகுது அப்படின்னா கொஞ்சம் குனிஞ்சு தலையும் லேசாக பெண்ட் பண்ணி ஸ்லோவாக நடந்து வந்து போகுது. க்ளீமிங் ஐஸ் அண்ட் மைட்டி செஸ்ட் அண்ட் சாஃப்ட் சவுண்ட்லெஸ் பாஸ் ஆஃப் கிராண்டியர் அண்ட் மர்டர். அதோட கண்ணு வந்து நல்லா க்ளீமிங்காக ஷைனிங்கான ஐஸாக வந்து இருக்குதான். அதோட செஸ்ட் நல்லா மைட்டியாக இருக்குதான். அதோட பாஸ் இருக்குல்ல, பாஸ் அப்படின்னா அந்த பாதம், அதை வச்சு சாஃப்டான ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்குது. ஏன்னா அட்டாக் பண்ண போகுது இல்லை, ஸோ அந்த அனிமலுக்கு வந்து சந்தேகம் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாஃப்டாக அது வந்து அப்படியே மெதுவாக நடக்குது. ஆனால் இதை பார்த்தாலே அந்த நடையே ஒரு கிராண்டியரான ஒரு நடையாக வந்து இருக்குது. அண்ட் மர்டர் பண்ண போகக்கூடிய ஒரு நடையாக வந்து இந்த சாஃப்டான பாஸ் வந்து நமக்கு வந்து போர்ட்ரே பண்ணுதான். த விண்ட் ஸ்லிப்ட் த்ரூ த லீவ்ஸ் as if afraid lest its voice and the noise of its step perturb the pitiless splendor. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து விண்ட் எல்லாம் வந்து அடிக்கும்ல, அது அப்படியே ஸ்லிப்
ஆகி போகுதான். லீவ்ஸ் வழியாக அப்படி ஸ்லிப் ஆகி அப்படின்னா ஸ்லோவாக அது வந்து அப்படியே போகுது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறாங்க. எதுக்காக ஸ்லோவாக போகுது அப்படின்னா அந்த டைகர் வந்து ஃபியர்ஸாக மர்சிலெஸ்ஸாக வருது இல்லை, ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் வந்து பண்ணிடக்கூடாது, பண்ணினா நம்மளுக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் அப்படி சொல்லி அந்த விண்டு கூட அப்படியே அந்த லீவ்ஸ் கிட்ட அப்படியே மறைஞ்சு ஸ்லோவாக போன மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆகி போகுதாம். த நாய்ஸ் ஆஃப் இட் ஸ்டெப்ஸ் பர்டர்ப் த பிட்டிலெஸ் ஸ்ப்ளெண்டர். பர்டர்ப் அப்படின்னா டிஸ்டர்ப். அந்த விண்டோட நாய்ஸ் வந்து இந்த ஸ்ப்ளெண்டர், இந்த மெக்னிஃபிஷென்ட்டாக இருக்க டைகரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த விண்டும் கூட பயந்து அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுது. அதுதான் அந்த லைனில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. தென் ஹார்ட்லி டேரிங் டு பிரீத் பட் த கிரேட் பீஸ்ட் க்ரௌச்ட் அண்ட் crept and ஹார்ட்லி டேரிங் டு ப்ரீத் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லா விஷயமும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த விண்டே கூட சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் இருக்க எல்லாமே வந்து இந்த டைகரோட மெக்னிஃபிசன்ஸை பார்த்து பயந்துருச்சான். பட் அந்த டைகர் ஒரு கிரேட்டான பீஸ்ட் மாதிரி இருக்குது. மெதுவாக அது க்ரௌச் பண்ணி, க்ரெப்ட் அப்படின்னா ஸ்லோவாக நடக்கிறதுன்னு பார்த்தோம். அப்படியே மெதுவாக க்ரெப் பண்ணி அதோட அந்த அட்டாக் பண்ணக்கூடிய அந்த அனிமலை நோக்கி இந்த டைகர் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த 4 லைன்ஸ் அகைன் அதோட ரீட் பண்ணிடுவோம். Brilliant, crouching, slouching, what crept through the green heart of the forest, gleaming eyes and mighty chest and soft, soundless paws of grandeur and murder. The wind slipped through the leaves as if afraid, lest its voice and the noise of its steps perturb the pitiless splendor, hardly daring to breathe, but the great beast crouched and crept and நெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து பார்ப்போம். க்ரௌச்ட் எ லாஸ்ட் டைம் நாய்ஸ்லெஸ் ஃபேட்டல். அண்ட் அந்த டைகர் வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை அதோட எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது அப்படியே லோவாக கிரவுண்டுக்கு கிட்ட போகிற மாதிரி நல்லா க்ரௌச் பண்ணிருச்சு. ஏன்னா அது நல்லா குனிஞ்சு இருந்து தான் வேகமாக அது வந்து பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ கடைசியாக அது வந்து அப்படியே நாய்ஸே இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து க்ரௌச் பண்ணி ஃபேட்டல் அப்படின்னா காசிங் டெத் ஆர் டிஸ்ட்ரக்ஷன். அந்த அனிமலுக்கு வந்து அந்த ஆப்போசிட் அனிமலுக்கு வந்து கடைசியாக அந்த டெத்தை வந்து இது வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஃபேட்டல் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Till suddenly death leaped on the beautiful wild deer as it drank. And இந்த டைகர் வந்து அப்படியே அது மேலே வந்து பாஞ்சிருச்சு. அந்த அட்டாக் பண்ண அனிமல் என்ன அப்படின்னா டியர், வைல்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டியர். அந்த டியர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே இருக்க ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி இருக்குது, அதில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அந்த பியூட்டிஃபுல் டியர் மேலே இது வந்து பாஞ்சதில் சடன்லி அந்த டியருக்கு வந்து டெத் வந்து வந்துருச்சு. அன்சஸ்பெக்டிங் அட் த கிரேட் in the forest coolness and shadow. அந்த டியர் வந்து தண்ணி குடிக்கும்போது அதுக்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லை, அன்சஸ்பெக்டிங், எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அங்கே இருக்க அந்த பூலில் நல்ல கூலான வாட்டர் இருக்குது. அந்த ட்ரீயோட ஷேடோவுக்கு கீழே நின்று இந்த டியர் வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டு இருக்குதான். அண்ட் இட் ஃபெல் அண்ட் டான் டைட் ரிமெம்பரிங் இட்ஸ் மேட் லெஃப்ட் சோல் இன் த டீப் woodland. அண்ட் இந்த டைகர் அட்டாக் பண்ணது உடனே வந்து இது வந்து அப்படியே கீழே வந்து விழுந்துருச்சு. அந்த டைகர் இந்த டியரை வந்து அப்படியே கிழிச்ச உடனே அந்த டியர் வந்து இறந்து போயிருச்சு. இறந்து போகும்போது லாஸ்ட்டாக என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா அந்த டியரோட மேட், அதோட சோல்மேட் இருக்குல்ல, அந்த சோல்மேட் வந்து நம்மளை தனியாக வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்குது. ஐயோ அதை வந்து விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி இந்த டியருக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீலிங்ஸாக வந்து இருக்குதான். டீப் woodland அப்படின்னா அந்த சோல்மேட் இருக்குல்ல, அது வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டீப்பான இன்னொரு பகுதியில் இருக்குது. அதை விட்டு நம்ம மட்டும் இப்படி இறந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டியர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கு. டிஸ்ட்ராய்டு த மைல்டு ஹார்ம்லெஸ் பியூட்டி பை த ஸ்ட்ராங் க்ரூவல் பியூட்டி இன் நேச்சர். பாருங்க, இதில் அந்த மைல்டு ஹார்ம்லெஸ் பியூட்டின்னு அந்த டியரை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. க்ரூவல் பியூட்டி அப்படின்னு அந்த டைகரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மைல்டான ஹார்ம்லெஸ்ஸான பியூட்டியை அந்த ஸ்ட்ராங்கான க்ரூயலான பியூட்டி வந்து அட்டாக் பண்ணி அந்த டியரை அப்படியே டிஸ்ட்ராய் வந்து பண்ணிருச்சு. ஸோ இதில் அந்த டைகர் வந்து டியரை அட்டாக் பண்ணிருச்சு அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த லைன்ஸ் பார்த்துருவோம். Crouched a last time, noiseless, fatal, till suddenly death leaped on the beautiful wild deer as it drank, unsuspecting at the great pool in the forest coolness and shadow, and it fell and torn, died, remembering its mate, left soul in the deep woodland, destroyed the mild harmless beauty by the strong cruel beauty in nature. But a day
yet come when the tiger crouches and leaps no more in the dangerous heart of the forest. அண்ட் ஆரோபிந்தோ சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வரும், அந்த டைமில் இப்போ அந்த டைகர் வந்து க்ரௌச் பண்ணி தானே அட்டாக் பண்ணுச்சு, அண்ட் அது அப்படியே லீப் பண்ணுது, வேகமாக பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுது. இப்படி அந்த அட்டாக் பண்ணக்கூடிய அந்த காலம் எல்லாமே முடியும். As the mammoth shakes no more the plains of Asia. எதே மாதிரி அப்படின்னா, மேமத் அப்படிங்கிற ஒரு அனிமல் வந்து இருந்திருக்கு முன்னாடி டைமில். கிரேட்டான ஒரு எலஃபண்ட் மாதிரி நிறைய பெரிய டஸ்கெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த அனிமலோட இனமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு ஏஷியாவில். எப்படி அந்த மேமத்தோட இனம் வந்து அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி இப்போ இந்த டைகர் வந்து எவ்வளோ க்ரூவலாக க்ரௌச் பண்ணி லீப் பண்ணி அட்டாக் பண்ணுதோ இந்த டைகரோட இனமும் வந்து ஒரு காலத்தில் இல்லாமையே போகிறோம். Still then shall the beautiful wild deer drink from the coolness of great pools in the leaves shadow. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த வைல்டாக பியூட்டிஃபுல்லாக இந்த மான் வந்து தண்ணி குடிச்சிச்சுல, அதே மாதிரி அந்த டைமில் அந்த டைகர் எல்லாம் இல்லாத டைமில் அந்த டியர் வந்து ரொம்ப நிம்மதியாகவே கிரேட்டான பூலில் அந்த லீவ்ஸோட ஷேடோவுக்கு கீழே நிம்மதியாக வந்து தண்ணி வந்து குடிக்கலாம். த மைட்டி பெரிஷ் இன் தயர் மைட். த மைட்டின்னு யாரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைகர், அந்த ஜெயண்டான ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்க கிரியேச்சர் வந்து இந்த டைகர். அந்த டைகர் வந்து இவென்ச்சுவலாக வந்து பெரிஷ் ஆகிறோம், இல்லாமையே வந்து போகிறோம். த ஸ்லெயின் சர்வைவ் த ஸ்லேயர். த ஸ்லெயின் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அந்த டியரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, அதுதானே இறந்து போயிருக்கு. ஸோ இந்த இறந்து போன அனிமல் வந்து அந்த ஸ்லேயர் அப்படிங்கிறது டைகர். அந்த ஸ்லேயரை விட ஒரு காலத்தில் அது மட்டும் வந்து உயிரோடு இருக்கும். அந்த ப்ரிடேட்டர் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி மேமத் மாதிரி கிரேட்டான ஜெயண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிருச்சோ அதே மாதிரி ஒன் டே இந்த டைகர் மாதிரியான இந்த க்ரூவலான அனிமல்ஸும் கூட அழிஞ்சு போயிடும். அந்த டைமில் டியர் மாதிரியாக இருக்க இன்னசென்ட்டான அனிமல்ஸ் வந்து நிம்மதியாக தண்ணி வந்து குடிக்க முடியும். இந்த மைட்டியாக இருக்க டைகர் மாதிரி அனிமல் வந்து பெரிஷ் வந்து ஆகிரும். அண்ட் இறந்து போன டியர் மாதிரி இருக்க அனிமல்ஸ் வந்து அப்போ வந்து சர்வைவ் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸை வந்து பார்த்துருவோம். பட் எ டே மே yet come when the tiger crouches and leaps no more in the dangerous heart of the forest, as the mammoth shakes no more the plains of Asia. Still then shall the beautiful wild deer drink from the coolness of great pools in the leaves shadow. The mighty perish in their might, the slain survive the slayer. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளான ஒரு போயம், ஒரு டைகர் வந்து டியரை அட்டாக் பண்ணுது. இதோட மெயின் தீமாக பார்த்தோம் அப்படின்னா, பவர்ஃபுல்லான அனிமல்ஸ் அண்ட் பவர்லெஸ்ஸான அனிமல்ஸ் பற்றி இவங்க வந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஒரு நாள் இந்த பவர்லெஸ்ஸாக இருக்க அனிமல்ஸ் கூட ஒரு கிரேட்னஸை என்டியோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.